Hello Physics welcome to Xylem NEET Tamil channel. நீட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுற இந்த சீரீஸில் நாம் இன்னைக்கு 2017 நீட் கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா, செஷனுக்கு போகலாமா? செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீட் 2026க்கான சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம், ஆன்லைன் XPL கிராஷ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சைலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்வரி மாதம் 4th வீக்கிலேருந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஆஃப்லைனாக கண்டக்ட் பண்ணுறாங்க. சைலத்தோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் உங்கள் மொத்த சிலபஸை 81 சாப்டர்ஸை 20 மாடியூல்ஸை டிவைட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக கிளாஸ் நடத்தி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களை நீட் எக்ஸாமுக்கு தயார்படுறது தான் இந்த சீரீஸ். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி சைலம் ஆஃப்லைனில் கிராஷ் ப்ரோக்ராமும் நடத்துகிறாங்க, அது மார்ச் மாதத்தில் வரும் பசங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ, எந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துக்கோங்க. ரைட், லாஸ்ட் இயர் ரிசல்ட் தான் இது சைலம் தமிழோட. இந்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரிசல்ட்டில் உங்களோட ஃபோட்டோ தான் வரணும், அதான் எங்களோட ஆசை. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களாக ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கோர்ஸை பற்றி, அதே மாதிரி அதோட டியூரேஷன், அதோட மற்ற டீட்டெயில்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பர் 8129000700க்கு கால் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த equilibrium constant பாருங்கள். The equilibrium constant of the following are அப்படின்னு கேட்குறாங்க. அது தந்திருக்காங்க 3 equation 1, 2, 3 அதோட எல்லாம் equilibrium constant இங்கே தந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் தந்து அதோட equilibrium constant கேட்குறாங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நாம் இந்த ஈக்குவேஷனை பில்டு பண்ணணும். அது எப்படி பாருங்கள். நமக்கு இங்கே NH3 வேணும், 2 NH3 வேணும். எங்கே வேணும்? லெஃப்ட் சைடில் வேணும். ஆனால் நமக்கு தந்த ஈக்குவேஷனில் 2 NH3 இருக்குது. எங்கே? ரைட் சைடில். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நாம் ரிவர்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது K1 1/K1 மாறும். அப்போ நம்ம ஆன்சரில் K1 டினாமினேட்டரில் தான் வரணும். K1 டினாமினேட்டரில் இருக்கா? இருக்குது. K1 டினாமினேட்டரில் இருக்கா? இல்லை. அப்போ இது வராது. K1 டினாமினேட்டரில் இருக்கா? இருக்குது. K1 டினாமினேட்டரில் இருக்கா? இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் 2NO. ஸோ 2NO இருக்குது, கரெக்டாக இருக்குது. 2NO தானே இங்கே இருக்குது, அந்த 2NO அப்படியே வேணும். தட் மீன்ஸ் K2வை எதுவும் பண்ணக்கூடாது. K2வை எதுவும் பண்ணக்கூடாது, இந்த ஈக்குவேஷனை எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ K2 ஷுட் பி ஆஸ் சச். ஆனால் இங்கே K2 க்யூப்னு இருக்குது, அப்போ இது வரமாட்டேன். இங்கே K2 அப்படியே இருக்குது, நல்லது. இங்கே K2 அப்படியே இருக்குது, நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் வேணும். இந்த ஈக்குவேஷனில் வாட்டர் ரைட் சைடில் இருக்குது, இங்கே வாட்டர் 3 வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வாட்டரில் 3 வாட்டர் வேணும். அப்போ K3 ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது K3 க்யூப் ஆகும். K3 க்யூபு. ஸோ இங்கே K3 க்யூபு இருக்கா? இருக்குது. இங்கே K3 க்யூப் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் இது வராது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் பசங்களா. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஹீட்டிங் ஆஃப் ஃபினைல் மீதைல் ஈதர்னு சொல்லும்போது ஃபினைல் பென்சிலை ஈதர் தானே. ஓ, திஸ் இஸ் கால்டு ஃபினைல் மீதைல் ஈதர் பசங்களா. இதை வந்து நம்ம HI கூட ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் H+I-. இது SN1 SN2 ரெண்டுமாகவும் உங்களுக்கு தெரியும்ல. டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்யான், பென்சைல் கார்போகேட்யான், டெர்ஷரி பியூட்டைல், பென்சைல், அல்லைலெல்லாம் வரும்போது அங்கே SN1 ரியாக்ஷன் நடக்கும். அப்போது என்ன நடக்கும்? கார்போகேட்யான் ஃபார்ம் ஆவாங்க, I- வந்து அவங்க கூட போவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்யான் பார்த்தாலும் இந்த கார்போகேட்யான் பார்த்தாலும் இது வந்து ஸ்டேபிளான கார்போகேட்யான் இல்லை. ஸோ இங்கே நடக்கிறது SN2 ரியாக்ஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் I- எங்கே தான் போகும்? எங்கே ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே போகும். ஸோ I- வில் கோ வித் CH3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? மீதைல் அயோடைடு கிடைக்கும். அப்போ H வந்து யார் கூட போகும்? இது கூட போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபினால் கிடைக்கும். ஸோ மீதைல் அயோடைடு ஃபினால். பென்சின் வராது, ஈதைல் குளோரைடு வராது, ஐடோபென்சின் வராது, ஃபினால் வரும். ஃபினாலும் வரும், இது கூட யாரும் வரும்? மீதைல் அயோடைடும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The most suitable method for separation of 1:1 mixture of ortho and para nitrophenol. We know that in ortho nitrophenol intramolecular hydrogen bonding இருக்கு, in para nitrophenol intermolecular hydrogen bonding இருக்கு. ஸோ பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா intermolecular hydrogen bonding இருக்கிற இடத்துல பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும், intramolecular hydrogen bonding இருக்கிற இடத்துல பாய்லிங் பாயிண்ட் லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சொல்லலாம் orthonitrophenol இன்டர்மோலிகுலர் கிடையாதுல்ல, அது வந்து ஈஸியாக வாலட்டைல் ஆகும், ஸ்டீம் வாலட்டைல். அதனால நாம் இங்கே ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ்,
predict the correct intermediate and product. Okay, first பாருங்க இது வந்து CH3C triple bond CH. Okay, அப்ப நம்ம ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாமா? ரியாக்ஷன் எழுதி பாருங்க. CH3C triple bond CH. என்ன பண்றாங்க இது? What is this? சார் இது வந்து என்னது? ஹைட்ரேஷன் தான் சார். H+ Hg2+. ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன். ஸோ வாட்டரை ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் நெகட்டிவ் பார்ட் எங்கே போகும்? லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில். ஸோ CH3 வரும், C இங்கே OH வரும், இங்கே டபுள் போண்டு CH2. ஓகே, நவ் திஸ் இஸ் ஈனோல் தானே. ஸோ டாட்டோமர்சம் நடக்கும், உங்களுக்கு தெரியும். கீட்டோ ஈனோல் டாட்டோமர்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் CH3C டபுள் போண்ட் ஓ CH3. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இது எங்கே மேட்ச் ஆகுது? எஸ், இது வந்து ஆப்ஷன் 1க்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following reaction is appropriate for converting acetamide? Acetamide தான் என்ன? Acetamide-னா CH3C double bond ONH2. இதுதான் சார் acetamide. Converted into methanamine. Methanamine என்ன? CH3NH2. So what happens? சார் இதை காணோம். ஓகே, ஸோ இந்த கார்பன் இந்த C double bond O மிஸ் ஆகுது, CH3NH2 கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் கார்பன் குறையிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் படிச்சிருக்கேன். ஹாஃப்மேன் bromamide degradation reaction. Reagent நம்பர் இருக்கா? bromine plus alkali. Yes, option 3 is the right answer. Next question பாருங்க. The IUPAC name of the compound இங்க இருக்கு. Functional group எங்க இருக்கு? CHO group is a functional group. So அதில் இருக்கிற கார்பன் நம்பர் 1 கார்பன். This should be number 1 கார்பன். நம்பர் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. மொத்தம் 6 கார்பன் இருக்கு. செகண்ட் கார்பனில் ஒரு மீதேல் குரூப் இருக்கு. செகண்ட் கார்பனில் மீதேல் 2 மீதேல் வேற எங்கேயும் 2 மீதேல். அப்போ இது வராது, இதுவும் வராது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பார்க்குறேன் டபுள் பவுண்டு 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பவுண்டு. அப்போ 4 ஈன் வேணும். 4 ஈன் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். Simple. Next question. Of the following, which is the product formed when cyclohexanone பாருங்க, இது வந்து cyclohexane. ஓகே, இப்போ இது வந்து cyclohexanone undergoes aldol condensation. பசங்களா, aldol condensation உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு cyclohexanone. இன்னொரு cyclohexanone நான் எடுக்கிறேன். இன்னொரு cyclohexanone. அப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்குல்ல? எஸ். ஸோ நமக்கு தெரியும் இதில் வந்து ப்ராடக்ட் எழுதுறது ரொம்ப ஈஸி. இதில் இருக்கிற ஆக்சிஜன், இதில் இருக்கிற 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அவங்களுக்கு இடையில டபுள் போண்டு வரும். ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு சைக்ளோஹெக்சேன் இருக்குது, டபுள் போண்டு. அடுத்ததும் ஒரு சைக்ளோஹெக்சேன் தான், அதில் பக்கத்தில் தான் C டபுள் போண்டோ இருக்கும். புரியுதா? இதுதான் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்டு. ஆல்டோல் கண்டென்சேஷன் நடக்கும்போது ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ பாருங்கள் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 2 ரிங் இருக்கும், டபுள் பவுண்ட் இருக்கணும். எஸ், ஆப்ஷன் 3 மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following pairs of compound is isoelectronic and isostructural? ஸோ பசங்களா, isoelectronicனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும்ல. பட் இதில் வந்து அயோடின், ஃப்ளூரின், பெர்லியம், குளோரின், டெலூரியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போதும் ஈஸியாக வேலன்ஸ் எலக்ட்ரான் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்புறம் 3 ஃப்ளூரின். அப்போ 3 × 7. 3 × 7 எவ்வளவு? 21. 21 7 எவ்வளவு? 28. அடுத்த ஸ்பீஷிஸ் பாருங்கள், ஜெனானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. 2 ஃப்ளூரின் 14. 14 × 22. அப்போ மேட்ச் ஆகலை. செகண்ட் ஆப்ஷன் பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான், பெர்லியத்தோட அட்டமிக் நம்பர் 4. பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான் வரும். 2. 2 குளோரின். அப்போ 2 × 7 14. அப்போ 2 அப்போ 16 வருது. ஜெனானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. 2 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ 2 × 7 14. 14 8 22. ஸோ மேட்ச் ஆகுதா? இல்லை, மேட்ச் ஆகலை. டெலூரியம் எங்கே வருது? நைட்ரஜன் ஃபேமிலியா? நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக், அயன் இல்லை. ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம். எஸ். அப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 வருது. 2 ஐடின். அப்போ 2 × 7 14. 14 6 20 வருது. ஜெனான் 8. 2 ஃப்ளோரின் 2 × 7 14. 14 8 22 வருது. மேட்ச் ஆகலை. இங்கே பாருங்கள், ஐடின் 7. 2 புரோமின். அப்போ 2 × 7 14. அப்போ எவ்வளோ வருது? ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது இல்லை, +1. ஸோ 14 1 15. 15 7 22 வருது. இங்கே பாருங்கள் 8. 2 × 7 14. 14 8 22 வருது. எஸ். ஸோ இங்கே ஐசோ எலக்ட்ரானிக் யாருன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போவே வந்து மற்ற 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சா? ஸோ இனிமேல் ஐசோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ ஹேவ் த ஃபார்முலா Z = ½ of valence electron of the central atom.
நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஆட் பண்ணணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மோனோ வேலண்ட் ஆட்டம் இருந்தால் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சரௌண்டிங் ஆட்டத்தை வச்சு கம்பேர் பண்ணுங்கள், லான் பேர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ பாருங்கள், நான் IBR2 கண்டுபிடிக்க போகிறேன். ஐடினோட வேலன்ஸ் இருக்குன்னு 7, 2 மோனோ வேலண்ட் ஆட்டம் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ 7 3 10, 10 2 5. செட்டோட வேல்யூ 5 வந்தால் SP3D ஹைபிரிடைசேஷன், டயகனல் பைபிரமிடல் தான் ஜாமெட்ரி. ட்ரையாங்கல் பைபிரமிடல் தான் ஜாமெட்ரி. சரௌண்டிங் ஆட்டம் 2 தான் இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம் 2னா அதுக்கு என்ன அர்த்தம்? 3 லான் பேர் இருக்குன்னு அர்த்தம். 3 லான் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கலாம். இதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்க சேம் XCF2க்கும் வரும். ஸோ லீனியர் ஷேப்னு கண்டுபிடிக்கலாம். லீனியர் ஷேப்பு ட்ரையாங்கல் பைபிரமிடலில் 3 லான் பேர் இருந்தால் அது 3 இக்விட்டோரியல் பொசிஷனில் போகும். அப்போது லைன் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் லீனியர் இன் ஷேப். ஓகே, சேம் திங் தான் XCF2க்கும் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். Next, yes, we have C2H6O, CH3, CH2, OH இருக்கலாம். மேபி ஐ டோன்ட் நோ எத்தனோட இருக்கலாம், பட் செக் பண்ணுங்கள். இங்கே கோஆப்பரேட்டிவ் 573, கோஆப்பரேட்டிவ் 573ல பிரைமரி ஆல்கோல் எடுத்தால் ஆல்டிஹைட் ஆகும், செகண்டரி ஆல்கோல் எடுத்தால் கீட்டோன் ஆகும். அமோனியாக்கு சில்வர் நைட்ரேட் கூட பார்த்தா சில்வர் மிரர் அப்சர்வ் பண்ணுறாங்க, சில்வர் மிரர் டெஸ்ட்டு அது ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இது பிரைமரி ஆல்கஹாலாக சான்ஸு அதிகம். இது பிரைமரி ஆல்கஹாலாக தானே இங்கே ஆல்டிஹைட் வரும். ஆல்டிஹைடில் தானே நமக்கு சில்வர் மிரர் டெஸ்ட் கிடைக்கும். கிளியரா? அப்புறம் வேறு என்னென்னா இங்கே பாருங்கள், இது அசெட்டால்டிஹைடாக இருந்தால் இது வந்து பாருங்கள் திஸ் இஸ் செமி கார்பசைடு. அப்போ நமக்கு செமி கார்பசோன் கிடைக்கும். அசெட்டால்டிஹைட் nucleophilic addition reaction followed by elimination. Ammonia and its derivatives aldehyde. Yes. அப்புறம் இது அசெட்டால்டிஹைடாக இருந்தால் இது பாருங்கள் OH மைனஸ் என்ன நடக்கும்? ஆல்டோல் கண்டென்சேஷன் இருக்கும். ஆல்டோல் கண்டென்சேஷன் இருக்கும்போது நமக்கு பியூட் 2 ஈனால் கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா அண்ட் சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட், அதான் பியூட் 2 ஈனால். ஸோ ஏ வந்து அசெட்டால்டிஹைடு, அசெட்டால்டிஹைடுக்கு இன்னொரு பேர் எத்தனால். இது எத்தனால், இது வராது, இதுவும் வராது, எத்தனால். அப்போவே ஆன்சர் ஆகிடுச்சுடா. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். எக்ஸ் எத்தனால், ஸ்டார்டிங் காம்பவுண்டு எத்தனால். ஒய் பியூட் 2 ஆல், இதுக்கு பேர் தான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட், ஆல்டோல் கண்டென்சேஷனோட ப்ராடக்ட். இது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்து ஃபாலோட் பை எலிமினேஷன் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற செமி கார்பசைடு எடுத்தால் செமி கார்பசோன் கிடைக்கும். So option 4 is the right answer. Next, which one is the most acidic compound? Phenol. எல்லாமே phenol தான். ஆனால் அந்த phenolல வந்து பாருங்க NO2 group, இது மீதல் group. NO2 group is a electron withdrawing group. என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபினோல்ல இருந்து H+ போனால் மைனஸ் வரும். ஸோ எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் இருந்தால் அந்த நெகட்டிவ் சார்ஜ் அதை கம்மி பண்ண முடியும். ஸோ ஸ்டெபிலிட்டி கூடும். ஃபினாக்சைடு அயோனோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண NO2 ஆல முடியும். ஸோ இங்கே மோஸ்ட் நம்பர் ஆஃப் NO2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். 2,4,6 trinitrophenol, it is known as picric acid, highly acidic. Next question பாருங்க, which is the correct order of acidity? நமக்கு பார்க்கலாம். இது வந்து பாருங்க sp3 கார்பன், இது sp2 கார்பன், ட்ரிபிள் பாண்ட் வரும்போது sp கார்பன். we know that sp கார்பன் is more electronegative இருந்தா அந்த electronegative கார்பனால electronegativity ஷாப் பண்ணி H+ ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்டுக்கு அசிடிட்டி, டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டுக்கு அசிடிட்டி. ஸோ பாருங்கள் இங்கே சிங்கிள் பாண்டுக்கு அதிகம், தப்பு, இது தப்பு. இங்கே பாருங்கள் டபுள் பாண்டுக்கு அதிகம், அதை விட ட்ரிபிள் பாண்டுன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. இங்கே பாருங்கள் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் அதிகம், அப்புறம் ட்ரிபிள் பாண்டு, அப்புறம் டபுள் பாண்டு, அப்புறம் சிங்கிள் பாண்டு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று திஸ் இஸ் ஆல்கேன், திஸ் இஸ் ஆல்சோ ஆல்கேன். அப்புறம் ஏன் இதை வந்து முதல்ல இடத்த கொடுத்துருக்காங்க? எஸ், டெர்மினல் ஆல்கேன்ஸ் ஆர் மோர் அசிடிக். இங்கே ஆல்கேன் தான், ஆனால் இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் டெர்மினல் ஆல்கேனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் டெர்மினல் ஆல்கேன், இந்த ஹைட்ரஜனும் டெர்மினல் ஆல்கேன், ரெண்டு ஹைட்ரஜனும் டெர்மினல் ஆல்கேன் பொசிஷனில் இருக்கா. ஸோ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Concentration of the Ag plus ions in a saturated solution of Ag2C2O4 தந்திருக்காங்க. Concentration of Ag plus ion தந்திருக்காங்க. பாருங்க Ag2C2O4 அது எப்படி டிசோசியேட் ஆகும்? 2Ag plus C2O4 2 minus. That means இதை வந்து நமக்கு இங்கே 2S இங்கே S அப்படி எழுதலாம். ஸோ கொஸ்டினில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ion தந்திருக்காங்க 2.2 into 10 power minus 4. That means 2S ஓட வேல்யூ கொஸ்டினில் தந்திருக்காங்க 2.2 into 10 power minus 4. அப்படின்னா S ஓட வேல்யூ என்ன? 1.1 into 10 power minus 4 தானே? எஸ்.
சூப்பர் சிம்பிளா இங்கே பாருங்கள் KSP is equal to concentration of 2S whole square into concentration of S, that is equal to 4S cube. So substitute பண்ணுங்க, KSP is equal to 4 into S cube. S ஓட value 1.1 into 10 power minus 4 whole cube. இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இது நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் இஸ் அண்ட் ஆப்ஷன் 1 வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட், with respect to the conformers of ethane, which of the following statements is true? Both bond angle and bond length remain same. Yes, conformers conformations அது staggered ஆகலாம், eclipse ஆகலாம், இல்லை அதுக்கு இடையில் இருக்கிற skew conformation ஆகலாம். bond angle bond length மாறாது, dihedral angle தான் மாறும். என்னது? dihedral angle மாறும். So both bond angle and bond length remains the same. அது statement correct தான். So option 1 is the right answer. Next question பாருங்க, the correct statement regarding electrophile. electrophile can be either neutral or positive. correct, neutral ஆகலாம், இல்லாட்டி positive ஆகலாம், negative ஆக மாட்டேன். okay, and can form a bond by accepting a pair of electrons. Yes, electrophiles are electron deficient, so they can accept a pair of electrons from nucleophiles. Option 1 is the correct statement. okay, next, which one is the wrong statement? The energy of 2s orbital is less than the energy of 2p orbital in case of hydrogen like azo. Yes, that is the right answer. ஏன்னா hydrogen like species, that means 1 electron species 2s க்கும் 2p க்கு எல்லாம் ஒரே எனர்ஜி, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் தான் அங்க எனர்ஜி டிட்டர்மின் பண்றாங்க. ஆனா இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. So option 1 is the right statement. clear? Next பாருங்க, correct increasing order of the wavelength of the absorption of the visible region in the complex cobalt 3+. 3 காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே கொபால்ட், சென்ட்ரல் மெட்டல் கொபால்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. லிகேண்ட் பாருங்க, இங்கே லிகேண்ட் NH3, இங்கே லிகேண்ட் எத்திலீன் டைமின், இங்கே லிகேண்ட் வாட்டர். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகேண்ட் பாருங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகேண்ட் பார்த்தீங்கன்னா இதில் எத்திலீன் டைமின் முதலிடம் வரும், அதுக்கப்புறம் NH3 வரும், அதுக்கப்புறம் வாட்டர் வரும். ஸோ எத்திலீன் டைமின் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகேண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட். அப்போ ஸ்பிளிட்டிங் அதிகமாகும், எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், வேவ் நம்பர் அதிகமாகும், ஆனால் வேவ் லென்த்து கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் தானே. அதனால எத்திலீன் டைமின் இருக்கிற காம்ப்ளெக்ஸுக்கு வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும். பாருங்கள், இங்கே இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் கம்மியானதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ எத்திலீன் டைமினோட காம்ப்ளெக்ஸ் முதல் வரணும். எத்திலீன் டைமினோட காம்ப்ளெக்ஸ் இங்கே முதல்ல வருது, வேறு எங்கேயுமே வரல. ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் பண்ணணும். ஓகே, இங்கே மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணணுமா பாருங்கள், இங்கே 2 3 இதுவும் 2 ஆப்ஷன் வருது. நமக்கு அதுக்கு மட்டும் இருக்கிறது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு மட்டும் இருக்கிறது அப்படி பாருங்கள். பிக்கு வேறு 1 பி செக் பண்ணலாம். பி செக் பண்ணுங்கள். பிக்கும் ரிப்பீட்டேஷன் வருது இல்லை, எது செக் பண்ணலாம்? சி ரிப்பீட்டேஷன் வரல, சி செக் பண்ணலாம். x'5 பாருங்கள், x'5. So Z is equal to half of central atom halogen, valence electron 7, surrounding atom 5 monovalent 5, 7 5 12, 12 by 2 6, 6 வந்தால் octahedral, but surrounding atom 5 தான் இருக்குது. அப்போ ஒரு lone pair, octahedral ஒரு lone pair வந்தால் it is octahedral lone pair வந்தால் distorted octahedral இல்லையா, T shape, pentagonal bipyramidal வரும்னு நினைக்கிறேன். pentagonal bipyramidal 5 இல்லையே, இது வராது. let me check. okay, first x dash. So Z is equal to half of valence electron of central atom 7, ഒരു monovalent atom 7 1 8 by 2 4, surrounding atom 1, അപ്പോൾ 3 lone pair 3. അപ്പോൾ tetrahedral 3 lone pair. tetrahedral geometry 3 lone pair னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 1 பாண்டு தானே இருக்கும். அப்போ லீனியராக இருக்கும். லீனியர் A3 இது வராது, A3 தான் வரும். ஓகே, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது x3 dash. Z is equal to half of 7, 3 ஹாலஜன் இருக்குது. அப்போ 3 மோனோவாலன், 7 3 10, 10 2 5. 5 வரும்போது sp3d ட்ரைகனல் பைபிரமிடல், சரௌண்டிங் ஆட்டம் 3, அப்போ 2 லோன் பேர். அப்போ டி ஷேப்பு. அப்போ B1 வரணும். B1 இங்கே வருது. B1 இங்கே தான் வருது. ஓகே, ஸோ ஆன்சர் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஸ்பீஷீஸ் ஹேவிங் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. வெரி ஈஸி கொஸ்டின். 120 டிகிரி வரணும். BCl3 ஜாமெட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Z is equal to 3 வரும். இட் இஸ் ட்ரைகனல் பைபிரமிடல். அப்போ நமக்கு போரோன் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு குளோரின். தட் இஸ் 120 டிகிரி. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர்.
Next, the correct increasing order of the basic strength of the following compound. Basic strength க்கு காரணம் நைட்ரஜன் மேல இருக்கிற lone pair தான். அப்ப lone pair density, electron pair density அதிகமானா basic character அதிகம். இங்க NH2 இருக்கு, அது resonance ல involve ஆகும். இங்க NH2 இருக்கு, resonance ல involve ஆகும். அது மட்டும் இல்ல NO2 is an electron withdrawing group. NO2 is an electron withdrawing group. அப்ப density குறையும், அது பிரச்சனை. இங்க methyl group தான் இருக்கு, அது electron donating group, அப்ப increase ஆகும். So இதுல most basic 3, most basic 3, அதை விட கம்மியா இருக்கும் 1, அதை விட கம்மியா இருக்கும் 2. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் 213 இருக்கு. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which one of the following statement is not correct? Not correct. என்ன கேக்குறாங்க? Coenzymes increase the catalytic activity of enzyme. அது true. Catalyst does not initiate any reaction. உண்மைதான். நடக்கிற ரியாக்ஷனோட ஸ்பீடை ஏத்துறது தான் catalyst சொல்ல முடியும். The value of equilibrium constant is changed in the presence of catalyst in the reaction. No, equilibrium constant எல்லாம் சேஞ்ச் பண்ண catalyst ஆல முடியாது. Catalyst just increase the rate of the reaction தான். Okay, so option 3 வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. So that is the right answer. Next question பாருங்க. A gas is allowed to expand in a well insulated container னு சொல்லிருக்காங்க against a constant external pressure. P external வந்து தந்திருக்காங்க 2.5 atm from an initial volume. Okay, so நமக்கு W கண்டுபிடிக்கலாம். W work ஓட ஃபார்முலா -P external into delta V. That is -2.5. அதான் P external. Delta V பாருங்க, delta V பார்த்தீங்கன்னா ஃபைனல் வால்யூம் 4.5, இனிஷியல் வால்யூம் 2.5. ஸோ இன்டு 2 லிட்டர்னு வரும். ஸோ இது வந்து ATM லிட்டரில் இருக்குது. ஸோ -5 லிட்டர் ATM, அதுதான் ஒர்க் டன். ஓகே, லிட்டர் ATM தானே, ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜூலில் இருக்கு. அப்போ 1 லிட்டர் ATMனா என்ன தெரியுமா? 1 லிட்டர் ATMனு சொன்னால் 101.3 ஜூல் தான். அப்போது W is equal to -5 into 101.3 ஜூல். Okay, so it will be 105 minus 106 around வரும், -106 around joule வரும். இது work. கேட்டது அப்படி இல்லை, கேட்டது change in internal energy. We know that according to first law delta U is equal to Q plus W. பட் பசங்களா இங்கே வந்து வெல் இன்சுலேட்டட் கண்டெய்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்காது. ஸோ Q is equal to 0. ஸோ டெல்டா U is equal to W. அப்போது இது வந்து பாருங்கள் 5 into this is 506 ஜூல். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஒர்க் டன்னு இங்கே மட்டும் கால்குலேட் பண்ண போதும், ஹீட் இல்லை. ஏன்னா வெல் இன்சுலேட்டட் கண்டெய்னரில் ஹீட் இருக்காது. தட் இஸ் த கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. A 20 liter container at 400 Kelvin contains carbon dioxide at pressure 0.4 atm. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 20 லிட்டர் கண்டெய்னர் இருக்குது, அதில் வால்யூம் வந்து 20 லிட்டர், அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் 0.4 atm. And an excess of SRO and neglect the volume of, அது neglect பண்ண சொல்லியிருக்காங்க. The volume of the container is now decreased. ஓகே, 20 லிட்டர் கண்டெய்னர் இப்போ கம்மியாக இருக்கும், இனிமேல் 20 லிட்டர் இல்லை, அது எத்தனை லிட்டர்னு தெரியாது. Volume of the container is now decreased by moving the movable piston fitted in the container. The maximum volume of the container when pressure of carbon dioxide attains its maximum value will be. ஓகே பசங்களா, நமக்கு இனிஷியலி கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் தெரியும். இனிஷியலி பாருங்க, இனிஷியலி ப்ரெஷர் ஆஃப் CO2 0.4 atm. கரெக்டாக? நவ் இந்த இக்குவேஷன் பாருங்க, ஸ்ட்ரோன்ஷியம் கார்பனேட்டோட டீகம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கேபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேபியோட எக்ஸ்பிரஷன் என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷியஸ் ப்ராடக்ட் சைடில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ P கார்பன் டை ஆக்சைடு, இது சாலிடு. ஸோ PCO2 தான் 1.6 atm. புரியுதா? அப்போ இனிஷியலி கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் 0.4 atm. நவ் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 1.6 atm. ஜஸ்ட் இமேஜின் 0.4 1.6 ஆகணும்னா இன்ட்டு 4 பண்ணணும். ஸோ இனிஷியல் ப்ரெஷரோட 4 மடங்கு அதிகம் தான் ஃபைனல் ப்ரெஷர். நமக்கு தெரியும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியல் வால்யூம் 20 லிட்டர், இனிஷியல் வால்யூம் 20 லிட்டர். அப்போ அது 4 மடங்கு ப்ரெஷர் 4 மடங்கு அதிகமாகுது. ஸோ வால்யூம் 4 மடங்கு குறையணும். 4 மடங்கு 20 லிட்டர் இருந்தது, 4 மடங்கு குறைஞ்சா என்ன ஆகும்? 5 லிட்டராக மாறும். 5 லிட்டர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் பண்ணலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? டீநேச்சுரேஷன் மேக்ஸ் த ப்ரோட்டீன் மோர் ஆக்டிவ். ஓ நோ, டீநேச்சுரேஷன் சொன்னாலே அது வந்து என்ன ஆகும்? அந்த ப்ரோட்டீனை டிஸ்ட்ராய் பண்ணுறது, அந்த ப்ரோட்டீனோட ஆக்டிவிட்டியை டேமேஜ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். மோர் ஆக்டிவ் இல்லை. ஸோ தட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். Next, mechanism of a hypothetical reaction x2 plus y2 gives 2xy is given below. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. ஓகே, ஸ்லோ ஸ்டெப்பை வச்சு நமக்கு ரேட் எழுதலாம். ஸோ ரேட், ஸ்லோ ஸ்டெப்பை வச்சு நமக்கு எழுதுகிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு k into
concentration of X into concentration of Y2. ஓவரால் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு இங்கே என்ன வேல்யூ தெரியணும். பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மெக்கானிசம் ஆஃப் த ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் சொல்லி அந்த ரியாக்ஷனில் X2 அண்ட் Y2 தான் ரியாக்டன்ஸாக இருக்காங்க. X2 Y2 தான் ரியாக்டன்ஸு. இங்கே Y2 இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் X2 இல்லை. X2 வேணும். இங்கே X தான் இருக்குது. X வரக்கூடாது. X ஒரு இன்டர்மீடியட் தானே. ஸோ அந்த X இன்டர்மீடியட் அது வரக்கூடாது. ஆக்சுவல் ரியாக்டன்ட் தான் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு நான் கேபியோட எக்ஸ்பிரஷன் கேசியோட எக்ஸ்பிரஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் X2. அப்போ இதிலிருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் X2 எழுதலாமா? எஸ். ஸோ அதை ரேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் Kc X2. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் X Kc raised to 1 by 2 into X2 raised to 1 by 2 into concentration of Y2. ஸோ ஓவரால் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓவரால் ஆர்டர் கேட்டால் பசங்களா பாருங்க, X2க்கு பவரில் 1 by 2 இருக்குது, Y2ஓட பவராக 1 இருக்குது. 1 plus 1 by 2 that is 1.5. Option 1 is the right answer. Next, which one of the following pairs of species have the same bond order? Same bond order ஆகணும்னா same number of electron இருந்தால் போதும். N2 14 electron, O2 16 மைனஸ் சார்ஜ் இருக்குது, அப்போ 17. அப்போ தப்பு வராது. CO கார்பன் 6 ஆக்சிஜன் 8, 8 6 14. ஆனால் NO ஆக்சிஜன் 8 நைட்ரஜன் 7, 8 7 15. அப்போ இதுவும் வராது, தப்பு. O2 16, NO நைட்ரஜன் 7 ஆக்சிஜன் 8 15 ப்ளஸ் 1 சொல்லும்போது 14. அப்போ இதுவும் வராது. Cn மைனஸ் கார்பன் 6 நைட்ரஜன் 7, 7 6 13, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஸோ 14. கார்பன் மோனாக்சைடு கார்பன் 6 ஆக்சிஜன் 8 14. எஸ், ரெண்டு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சேம் பாண்ட் ஆர்டர். தட் இஸ் த கான்செப்ட். It is because of inability of NS2 electron for the valence electron to participate in bonding that நல்லா பாருங்க கார்பன் சிலிக்கன் ஜெர்மேனியம் டின் லெட். ஓகே, இங்கே எல்லாருக்கும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஹாப்பி. ஆனால் லெட்டுக்கு மட்டும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகணும், அதான் ஆசை. பிகாஸ் ஆஃப் த இன்னபிலிட்டி ஆஃப் த NS2 எலக்ட்ரான், இன்னொரு பேர் எஃபெக்ட்னு பேர். ஸோ PB +4 இருந்தால் அது PB +2 மாறும். +4 +2 மாறுறதுக்கு பேர் ரெடக்ஷன். அப்போ அது PB +4 யார்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். PB +4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கா? PB +4 ஆக்சிடைசிங் இருக்குது, PB +4 ஆக்சிடைசிங் இருக்குது, PB +4 ரெடியூசிங் இருக்குது, தப்பு. PB +2 போத் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங், இதுவும் வராது. ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் மட்டும் இருக்குது. அந்த 2 ஆப்ஷன் செக் பண்ண போதும். SN பற்றி யோசிங்க. SNக்கு +4 ஹாப்பி, அப்போ SN +2 +4 மாறும். SN +2 +4 மாறும், அது ஆக்சிடேஷன். அப்போ SN +2 யார்? ரெடியூசிங். SN +2 ரெடியூசிங், SN +2 ரெடியூசிங். இது SN +2 ஆக்சிடைசிங்னு கொடுத்துருக்குங்க, தப்பு. SN +2 ரெடியூசிங்னு கொடுத்துருக்கு. ஸோ இது மொத்தத்தில் கரெக்டாக இருக்கேன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For a given reaction, delta H தந்திருக்காங்க, delta S தந்திருக்காங்க. The reaction is spontaneous அப்படின்னு சொல்கிறாங்க. We know that delta G is equal to delta H minus T delta S. Reaction spontaneous ஆகணும்னு சொல்கிறாங்க. Reaction spontaneous ஆகணும்னா delta G less than 0 ஆகணும். அப்படின்னா delta H minus T delta S less than 0 ஆகணும். அப்படின்னா delta H less than T delta S ஆகணும். அப்படின்னா delta H by delta S less than T ஆகணும். और delta H by delta S ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. delta H ஓட வேல்யூ 35.5 கிலோஜூல், அப்போ இன்டூ 1000 டிவைட் பை delta S ஓட வேல்யூ 83.6. இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 425 கெல்வின்னு வரும். அப்போது என்ன அர்த்தம்? 425 கெல்வினை விட டெம்பரேச்சர் அதிகமாகணும். ஸோ எங்கே இருக்குது? எஸ், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள். delta H நெகட்டிவ், delta S பாசிட்டிவாக இருந்தால் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். delta H பாசிட்டிவ், delta S நெகட்டிவாக இருந்தால் ஆல்வேஸ் நான் ஸ்பான்டேனியஸ். ஆனால் இங்கே delta H பாசிட்டிவ், அது ஃபேவரபிள் இல்லை. delta S பாசிட்டிவ், அது ஃபேவரபிள். ஒரு கண்டிஷன் ஃபேவரபிள், ஒரு கண்டிஷன் ஃபேவரபிள் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நாம் இந்த மாதிரி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர், ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர், ஓகே, அந்த டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சி இப்படி ஆன்சரை கொண்டு வரணும். ரைட். நெக்ஸ்ட், இஃப் மொலாலிட்டி ஆஃப் எ டைலூட் சொல்யூஷன் டபுள், மொலாலிட்டி டபுள் பண்ணாங்க, என்ன கேட்குறாங்க? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். பாருங்கள், டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்டு மொலாலிட்டி. இதுதானே நம்ம ஃபார்முலா. வேணும்னா ஐயும் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதானே நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மொலால் டிப்ரெஷன் இல்லை, என்னது? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இதில் KF வேல்யூ மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ என்ன சொல்கிறது, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். சால்வெண்ட் மாறினா தான் கேஎஃப் வேல்யூ, அதே மாதிரி கேபி வேல்யூ எல்லாம் மாறும். இங்கே சால்வெண்ட் மாறலை, சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷனில்
if solution of concentration dilute, if molality in a concentration then molality of the dilute solution doubled. Solution of concentration vary aachna kf maradu. Kf is a characteristic feature of solvent, so it is unchanged. Next question பாருங்க. Which of the following is dependent on temperature? ஒரு concentration term weight percentage weight தான் இருக்கு, volume இல்ல அப்ப இது வராது. Molality number of moles by mass அப்ப volume இல்ல இது வராது. Molarity number of moles by volume, yes volume வருது, so option 3 is right answer. Next question பாருங்க. Pick out the correct statement with respect to MnCN4 3 minus MnCN6 3 minus. So இந்த காம்ப்ளெக்ஸ்ல manganese-ஓட oxidation state பாத்தீங்கன்னா x minus 6 is equal to yes manganese plus 3 ல வருது. manganese plus 3 னு சொல்லும்போது manganese 4s2 ல இருந்து 2 எலக்ட்ரான் போகும், 3d5 ல இருந்து 1 எலக்ட்ரான் போகும், so 3d4 வரும். so 3d4 ஓகே, இத எழுதி பாருங்க 3d4. so d ல மொத்தம் 5 பாக்ஸ் 1 2 3 4 5, அப்புறம் 4s இது 3d4, இது 4s 0, இது 4p, இதெல்லாம் இப்படி இருக்குல்ல 4p, அப்புறம் இங்கே 4d, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ 3d4 இருக்குது. பட் லிகண்ட் யார்? CN இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் வந்து என்ன நடக்கும்? பேரிங் நடக்கும். எப்போ பேரிங் நடக்கும்? 4th எலக்ட்ரான்லேருந்து பேரிங். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான் இருக்கா? 1 2 3 4th எலக்ட்ரான்லேருந்து பேரிங் நடக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் ஆனதுனால. ஸோ இங்கே பேரிங் நடக்குது. ஓகே, அப்போ நமக்கு இங்கே 6 லிகண்ட் இருக்குது, 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் வேணும். ஸோ 1 2 இங்கே இருக்குது, 3 4 5 6 இதை வச்சு நம்ம சமாளிக்கலாம். ஸோ D2sp3 ஹைபிரிடைசேஷன், D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ DsP2 தப்பு, sp3d2 தப்பு, ரெண்டும் தப்பாயிடுச்சு. sp3d2 தப்பாயிடுச்சு, d2sp3 இது மட்டும்தான் கரெக்டு. எஸ், d2sp3 ஆக்டாஹெட்ரல். இனி மேக்னெட்டிக் நேச்சர் கேட்டால் 2 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கா, பேராமேக்னெட்டிக்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. HgCl2 and I2 both when dissolved in water containing I minus. பாருங்க, HgCl2 plus 4I minus என்ன ஆகும்னா HgI4 2 minus மாறும். HgI4 2 minus மாறும். அதே மாதிரி அயடின் I minus கூட சேரும்போது என்ன ஆகுதுன்னா I3 minus மாறும். ஓகே, இது NCERT அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இன்வால்வ்ஸ் லீச்சிங் வித் சயனைட் அயான். எஸ், சில்வர் இஸ் லேட்டர் ரிகவர்ட் பை இது வந்து மெட்டலர்ஜி சாப்டர்னு நினச்சிடாதீங்க. மெட்டலர்ஜி இப்போ இல்லை, டிலீட் ஆயிடுச்சு. ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம மெட்டலர்ஜின்னு சொல்லி எலிமினேட் பண்ண முடியாது, இதையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் படிச்சு பாருங்க, சாப்டரோட கடைசியில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இன்வால்வ்ஸ் லீச்சிங் வித் Cn minus அயான். இதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்து மெட்டலை எப்படி ஃபைனலி எடுக்கிறது? எஸ், பை ட்ரீட்டிங் வித் சிங்க் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் சிங்க் தான். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். Next, the correct order of the stoichiometry of AgCl, again coordination compound. AgNO3 எக்ஸஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எல்லாம் எக்ஸஸை AgNO3 கொடுக்குறோம். ஸோ என்ன கேட்குறாங்க? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டோஷியோமெட்ரி ஆஃப் த AgCl, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. பாருங்கள், கொபால்ட் இதில் வந்து கொபால்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் எப்போவுமே 6 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கொபால்ட்டு கூட ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே 6 அமோனியா இருக்குல்ல, அப்போ 6 லிகேண்டா அமோனியா இருக்கிறது ரெடி. அப்போ இங்கே மேக்ஸிமம் 3 குளோரின் வெளியே இருக்கலாம். 3 குளோரின் வெளியே இருந்தால் 3 AgCl ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 கிளியரா. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், செகண்ட் காம்ப்ளெக்ஸில் 5 அமோனியா தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கோஆர்டினேஷன் நம்பர் 6 5 அமோனியானா அப்போ ஒருத்தன் உள்ளே இருந்து தான் ஆகணும். அப்போ 3 குளோரினில் ஒருத்தன் உள்ளே இருந்து தான் ஆகணும். 2 பேர் தான் வெளியே இருக்கும். அப்போ 2 AgCl. இங்கே பாருங்கள், 4 அமோனியா தான் இருக்குது, 2 பேர் உள்ளே இருக்கணும். அப்போ 1 குளோரின் மட்டும்தான் வெளியே இருக்கும், 1 மோல் AgCl. So 3 2 1 option 4 is the right answer. Next பாருங்க, identify A and predict the type of reaction. So இங்க பாருங்க, this is anisole, மெத்தாக்சிபென்சின் சொல்லுவாங்க, அனிசோல். இந்த மெட்டா பொசிஷனில் புரோமின் இருக்குது, NaNH2ல இது Na + NH2 மைனஸ். ஸோ என்ன ஆகும்னா இங்கே Br மைனஸ் போய் அந்த இடத்துல இது இப்படி இருக்கும், இங்கே OCH3 வரும், இங்கே வந்து யார் வரும்? NH2 வரும். இதான் நடக்கிற ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Option 2 is the right answer. Next, an example of sigma bonded organometallic compound. Sigma bonded organometallic compound பயப்படாதீங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்மளோட கிரிக்னாய்டு ரியேஜன் இருக்குல்ல, மீத்தேல், மெக்னீஷியம், ஹாலைடு. இங்கே என்னன்னா கார்பன் மெட்டல் பாண்டு, அதான் கார்பன் மெட்டல் சிக்மா பாண்டு இருக்கிற காம்பவுண்ட், அதான் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட், அதுதான் சிக்மா பாண்டட் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஓன்லி இது மட்டும்தான் எக்ஸாம்பிளா? அப்படி இல்லை,
பாருங்கள் டை ஆல்கைல்ஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி ட்ரை ஆல்கைல் அலுமினியம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி சிக்மா பாண்டட் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் இருக்குது. பட் இந்த ஆப்ஷனில் யார் கிரிகினாட் ரியேஜென்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The reason for greater range of oxidation state in actinoids. Actinoidsனா உங்களுக்கு தெரியும் 7th பீரியடில் இருக்கிற எலிமெண்ட்ஸு actinoids இல்லை. அப்போ அங்கே 7th பீரியட் ஆனதுனால அங்கே யார் இருப்பாங்க, 5F இருப்பாங்க, 6D இருப்பாங்க, 7S, 5F, 6D, 7S having comparable levels, having comparable energy. உங்களுக்கு தெரியும்ல, நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக போனால் அப்புறம் அவங்களுக்கு இடையில் இருக்கிற எனர்ஜி கேப் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கும் செகண்ட் ஷெல்லுக்கும் என்ன கேப் அதிகம். ஆனால் செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில அவ்வளோ கேப் இல்லை, தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இடையில அவ்வளோ கேப் இல்லை. புரியுதா? அப்போ தூரமாக போக 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 க்ளோஸாக இருக்கும். ரொம்ப தூரம் நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக போக போக எனர்ஜி பிட்வீன் த ஷெல்ஸ் க்ளோஸாக இருக்கும். அப்படின்னா கம்பேரபிள் எனர்ஜி தான் இவங்களுக்கெல்லாம் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், த எலிமெண்ட் Z is equal to 114. பசங்களா உங்களுக்கு தெரியும்ல, atomic number 118 noble gas, அப்போ 117 halogen, 116 oxygen family, 115 nitrogen family, 114 carbon family. So 114 carbon family, option 3 is the right answer. Next பாருங்க, a first order reaction has a specific reaction rate. Specific reaction rate னு சொன்னா அது இன்னும் rate constant தான், வேற ஒன்றும் இல்லை. It is 10 power minus 2 second inverse. How much will take for 20 gram of the reaction to reduce to 5 gram? So நமக்கு integrated rate equation யூஸ் பண்ணலாம். T is equal to 2.303. So 2.3 எடுத்துக்கலாம், divided by K. K வந்து 10 power minus 2 into log initial concentration 20, concentration at a time T 5. So this is equal to 2.3 into 10 square into log 4. Log 4 னு சொன்னா log 2 square. That is equal to 2.3 into 10 square into 2 into log 2 ஓட வேல்யூ log 2 square 2 log 2. 2 into log 2 ஓட வேல்யூ 0.3. ஸோ பசங்களா பாருங்க, 2.3 into ஒரு 10 எடுத்தால் 23 into இன்னொரு 10 அங்கே 0.3 கொடுத்தா அது 3 ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 23 into 6. 5 into 20 100, 6 into 20 120, 120 அப்புறம் 3 into 6 18. ஸோ 138 வரும். 138 ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். Next question. Ionic mobility of which of the following alkali metal ion is lowest? Which of the alkali metal ion? Lithium இருக்கு, sodium, potassium, rubidium, cesium, francium. பசங்களா டவுன் த குரூப் சைஸ் கூட இல்லை. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்வஸ் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா மெட்டலையும் Li+, Na+, K+, Rb+, எல்லாரையும் எடுத்து தண்ணியில் போட்டால் எங்கே வந்து அதிகமாக வாட்டர் மாலிகுல் சரௌண்ட் பண்ணுவாங்க, யாரை சரௌண்ட் பண்ணுவாங்க, Li+ சரௌண்ட் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் Li+ ஸ்மாலர் இன் சைஸா, அப்போ அதோட பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, மோர் வாட்டர் மாலிகுல் வில் சரௌண்ட் Li+ ion. நவ் eventually after some time Li+ ion is bulky because Li+ சுற்றி நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ அதுக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அயோனிக் மொபிலிட்டி என்ன ஆகும், லோவஸ்ட் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் கொடுத்துருக்காங்க. சிங்க் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன், காப்பர் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, EMF ஆஃப் த டைனியல் செல் E1 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறோம், அப்போ E2 கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் எடுக்கலாம். E is equal to E0 minus 0.059 by N into log concentration of product by concentration of reactant. ஓகே, இப்போ நமக்கு E1 இல்லை, ஃபஸ்ட்டு கேஸ் அப்படி தானே. EMF of the dinyl cell E1 is equal to E0 மாறுமா, E0 ஃபிக்ஸ்டு மாறாது, minus 0.059 0.06 by N. dinyl cell எப்பவுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 தான், இன்டு லோக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இங்கே பாருங்க Zn 2+ மாறுது. அப்போ Zn 2+ கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் சைடில் வரும் 0.01 10 power minus 2 divided by concentration of the Cu2+. அது ஒன்று தானே, அப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது என்ன ஆகும், ஸோ திஸ் வில் become E1 is equal to E0 minus, பாருங்க மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 10 power minus 2 இருக்குது. 10 power minus 2 என்ன ஆகும், log 10 power minus 2 minus 2 log 10. அப்போ அந்த -2 இந்த -2 என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்புறம் இந்த 2 என்ன ஆகும், கட் ஆகும். log 10ஓட வேல்யூ 1. ஸோ திஸ் வில் become 0.06. ஸோ E1 is equal to E0 plus 0.06. கிடைச்சது சார். இப்போ நமக்கு இன்னொரு கேஸ் இருக்கே, அந்த கேஸில் E2 is equal to E0 minus 0.06 by 2 log கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் அப்படியே உல்ட்டாவாகுது. ஸோ மேலே 1 வருது, கீழே 10 power minus 2 வருது. ஸோ திஸ் வில் பிகம் E2 equals E0 minus 0.06 by 2 log 10 power minus 2. இந்த 1 by 10 power minus 2 மேலே போனால் 10 ஸ்கொயர் ஆகும். அப்போ அது பாசிட்டிவ் வேல்யூ தானே. ஸோ இன்டு 2
log 10 இப்படி இருக்கும். ஓகே, ஸோ E2 ஈக்குவல் E0 மைனஸ் 0.06 பை 2 கேன்சல் ஆகிடுச்சா, 2 கேன்சல் ஆகிடுச்சு. எஸ், அப்போ இங்கே 0.06 மட்டும் போதும். 0.06, yes, that's it. So E2 is equal to E0 minus 0. பசங்களா பாருங்க, E1 is equal to E0 0.06 ஆட் பண்ணணும், E2 is equal to E0 இருந்து 0.06 மைனஸ் பண்ணணும். ஸோ யார் இதில் பெருசு, E1 E2? E1 is greater than E2. E1 is greater than E2. Option 4 is the right answer. Option 4 is the right answer. எஸ் பசங்களா. ஸோ 2017 இருக்கிற நீட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. கொஞ்சம் கொஸ்டின்ஸை டிலீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அன்னைக்கு இருந்த சிலபஸில் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த டிஸ்கஷன். அது உங்களுக்கு தேவையில்லை, அதனால தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்களா நல்லா படிங்க, ஆல் த வெரி பெஸ்ட். இந்த செஷனோட எல்லாம் நோட்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அங்கே நமக்கு PDF எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய், டேக் கேர்.